ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் மட்டுமே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் எம் சுந்தரேஷ் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இன்றைய விசாரணையின் போது மிக முக்கியமான உத்தரவு நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். அதில் அந்த வழக்கானது விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசின் தரப்பில் தமிழகத்தில் 2500 அர்ச்சகர்கள் பணியிடம் காலியாக இருக்கிறது என்றும் ஏற்கனவே அர்ச்சகர் பணியிடம் நிரப்புவது தொடர்பான விதிக்கப்பட்டிருக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக அரசின் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதாவது மனுதாரர்கள் தரப்பில் வைக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் குறைந்த அளவில்தான் ஆகம விதிக்குட்பட்ட கோயில்கள் உள்ளன. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட மிக முக்கியமான ஆகம விதிகளுக்குட்பட்ட கோயில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற நடைமுறையை பின்பற்றக்கூடாது என்றும் ஆகமம் அல்லாத ஆகம விதிக்கு உட்படாத கோயில்களில் அதுபோன்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற கோரிக்கையும் குறைந்த அளவில் உள்ள காரணத்தால் அதையும் மட்டும் அதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது மனுதாரர்கள் தரப்பில். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி எம் சுந்தரேஷ் அமர்வு மிக முக்கியமான சில உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். அதில் ஏற்கனவே ஆகம விதிக்குட்படாத கோயில்களில் மட்டுமே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், ஆகம விதிக்குட்பட்ட கோயில்களில் அதுபோன்று நியமிக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தற்போதைய நிலையில் தேவையான விடயம் என்னவென்றால் தமிழகத்தில் எத்தனை கோயில்கள் ஆகம விதிக்குட்பட்ட கோயில்கள், ஆகம விதிக்குட்படாத கோயில்கள் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு விடை காணும் வகையில் 3 மாதங்களுக்குள்ளாக அதை அடையாளம் காண வேண்டும். தமிழகத்தில் ஆகம விதிக்கு உட்பட்ட கோயில்கள் எத்தனை, ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்கள் எத்தனை என்று 3 மாதத்துக்குள்ளாக அடையாளம் காண வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் ராமேஸ்வரம் கோயில்களில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் மணியம் உள்ளிட்டோரை தமிழக அரசு நியமிக்கலாம். ஆகம விதிகளுக்கு அல்லாத கோயில்களில் மட்டுமே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகமம் அல்லாத கோயில்களில் அர்ச்சகர்கள் மணியம் நியமனம் செய்ய தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி ஏற்கனவே தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையில் தமிழக அரசின் தரப்பில் வாதம், அதே போன்று மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக்கலாம் என்ற உத்தரவு பொறுத்தவரையில் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் மட்டுமே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.